Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது cook with Comaliல ராஜு ப்ரோ செஞ்சு வின் பண்ணிருந்த rawpapaya chicken malli perlan recipe தான் பார்க்க போறோம். இது ஒரு கேரளா ரெசிபிங்க. சிக்கனோட பப்பாளிக்காய் சேர்த்து செய்யறப்போ சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்டா பஞ்சு போல இருந்ததுங்க. நம்ம எப்பவுமே செய்யற சிக்கன் கிரேவியை விட இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான பெர்லான் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து அடிப்பொலியா இருந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சிக்கன் மல்லி பெர்லான் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்பாயா சிக்கன் மல்லி பெர்லான் செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பப்பாளிக்காய் எடுத்திருக்கேன். இதை ரெண்டா கட் பண்ணிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்துட்டு இதில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பீசஸா கியூப்ஸா கட் பண்ணி வச்சுக்கணும். எலும்புள்ள சிக்கன் 3/4 கிலோ எடுத்துட்டு இதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கேரளா ரெசிபிங்கிறதுனால கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செய்யணும். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 2 பே லீஃப் சேர்த்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 12 to 15 முழுமிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 2 to 3 நிமிஷத்துக்கு இந்த வெங்காய தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது மல்லி பெர்லான் சிக்கன்ங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லியை வறுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கணும். இந்த மல்லி பெர்லான் சிக்கனுக்கு இந்த மாதிரி முழு மல்லியை கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்குறப்ப தான் நல்லா வாசமாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, இப்போ இதில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். இப்போ வெங்காய தக்காளியோட இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கனுக்கு நம்ம தயிர் சேர்க்கறதுனால இந்த கிரேவி வந்து நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவை இந்த அளவு கலந்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். மசாலாவோட சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த பப்பாளி காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1/2 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி தம்க்கு விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட இன்னும் கூடுதல் டேஸ்ட்டுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு சின்ன சைஸ் தேங்காவை பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே 6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்து இந்த எண்ணெய் மேலே மிதந்து பார்க்குறதுக்கே சிக்கன் வந்து டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். பப்பாளிக்காய் சேர்த்ததுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கேஷ்யூ பேஸ்ட் சேர்க்கறதுனால கிரேவி வந்து நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த கிரேவியை வந்து 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் கேஷ்யூ பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பப்பாளிக்காய் சேர்த்து செய்கிறதுனால இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இந்த பப்பாளிக்காய் சிக்கன் மல்லி பெர்லானை நான் பரோட்டாவோட தான் சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு வந்து அடிப்பொலியாக இருந்தது. இதை கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த rawpapaya சிக்கன் மல்லி பெர்லான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.